வெல்கம் பேக் டு டே 10. 11-12 பிளாக் பண்ண முடியாது டிராஃபிக் போலீஸ். ஸோ மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேபிடோ ஓட்ட முடியாதுங்க. ஏதோ வெளியூரில் ஆர்டர் போட்டு விட்ருவாங்க. அதான் பிரச்சனை. மறக்கவே முடியாத ஒரு பிளேஸ் அங்கே இருக்குது. சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்டோரி. என்னோட ஜேர்னியாக தாங்க இருக்கும். நம்ம சேனலுக்கு இன்கம்மா இடையில ஒரு வருஷம் குட் பை சொல்லிட்டு போயிட்டு இருந்துச்சு. எனக்குன்னு ஒரு காலம் வரும். காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு டே 10. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஜூன் 10ஆம் தேதி. ஸோ நம்ம இன்றைக்கி டியூட்டி கிளம்பிட்டேங்க. இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக பொள்ளாச்சி மலுமிச்சம்பட்டி இல்லை, இது கோவில்பாளையம் பாலம் தாண்டி போயிட்டுருக்கேன். இப்போ டேரெக்டாக நம்ம ரூமுக்கு போயிட்டு நம்ம இன்றைக்கான டியூட்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக மதியம் 1:30. காலையில் 9 மணிக்கு கிளம்பலாம்னு நினச்சேன். சரி பரவாயில்ல, ரெஸ்ட் எடுத்து போகலான்னு சொல்லிட்டு 1 மணிக்கு கிளம்பினேன். அப்படியே மெதுவாக உருட்டிகிட்டே போயிட்டுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம ஜொமேட்டோ டிஷர்ட் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேங்க, ரெயின் கோட்டு. அது போயிட்டு நம்ம ஃபஸ்ட்டு அதை வாங்கிடலாம். வாங்கிட்டு அதை ஒரு அன்பாக்ஸ் ஒன்று பண்ணிவிட்டு ரேபிடோ ஓட்டலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். பட் ட்ரை பண்ணி பார்ப்போம். ரேபிடோ நம்ம ட்ரையே பண்ணதில்லைல்ல இங்கே வந்ததுக்கப்புறம். ஸோ இன்றைக்கி ஒரு நாள் ஒரு 5 மணிக்கு மேலே நம்ம ட்ரை பண்ணோம்னா எவ்வளோ வருது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். கமெண்ட் செக்ஷனில் ஒரு போல் வைக்கிறேங்க, அதில் மட்டும் முடிஞ்சா ஓட் பண்ணுங்கள். நம்ம எந்த மாதிரி வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பொறுத்து நம்ம வீடியோ பண்ணுவோம். அப்புறம் நம்ம வீடியோவில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து தான் நம்ம எந்தளவுக்கு வீடியோ போடுறோம் அப்படிங்கிறது நமக்கே தெரியும். வீடியோஸ் பிடிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம காஞ்சிபுரம் கிளம்ப போகிறோம். 11ஆம் தேதி காலையில். 12ஆம் தேதி காலையில் பார்த்திங்கன்னா தம்பிக்கு மேரேஜ். ஸோ அதனால் நம்ம காஞ்சிபுரம் போக போகிறோம். அப்போனா 11-12 பிளாக் பண்ண முடியாது. 13ஆம் தேதியிலேருந்து தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். போன வீடியோவில் சொன்ன மாதிரி 3 நாள் வந்து நம்ம லீவ் போடுறோம். சண்டே வந்து 2 மணி வரைக்கும் ரன் பண்ணியிருப்போம். ஸோ சண்டே ஒரு நாள் லீவு, அப்புறம் மண்டே ஓகே, டியூஸ்டே வெட்னஸ்டே இந்த 3 நாள் நம்ம லீவுங்க. நம்ம டார்கெட் 30 நாளில் 50,000. பட் இந்த 3 நாளும் சேலஞ்சோட நாட்களாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த 3 நாளை கழிச்சிட்டு நம்ம 27 நாட்களில் 50,000 ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணுறங்காட்டிக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வருத்தப்படுறாங்க. இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்பட வேண்டாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் ஆறுதலாக இருந்தாலும் இன்னொன்று என்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த அளவுக்கெல்லாம் ஓட்ட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். காலையில் 9 மணிலேருந்து நைட்டு ஒரு 10 மணி வரைக்கும் ரன் பண்ணுறோமா போதும். அதுக்கப்புறம் எடிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் கொடுங்க, என்னோடய பெஸ்ட்டை நான் கொடுக்குறேன். உங்களுடைய சப்போர்ட்டை பொறுத்து தாங்க நமக்கு ஒரு சில மோட்டிவேஷனாக வரும். நம்ம கோயம்புத்தூரில் உக்கடம் டவுன் ஹாலு, அதுக்கப்புறம் இந்த சாய்பாபா காலனி சைடு, இந்த இங்கெல்லாம் நிற்கிற போலீஸ் இருப்பாங்க இல்லையா, டிராஃபிக் போலீஸ். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தா ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, ஒரு மாதிரி இருக்கும். எவ்வளோ வெயிலில் எல்லா வண்டியும் அவங்க பாஸ் பண்ணி அனுப்புறக்குள்ள டிராஃபிக் ஜாம் ஆகக்கூடாது, அதே டைமில் எல்லோரும் போகணும். நம்ம என்னமோ நல்ல ஜாலியாக இருக்கும். காரில் போகிறவங்களாம் ஏசியில் உட்காந்துக்குவாங்க. நம்ம பைக்கில் ட்ராவல் பண்ணுறோம், காற்றடிக்குது, இருந்தாலும் கொஞ்சம் வெயிலாக தான் இருக்குது. நமக்கே முடிய மாட்டேது அப்படின்னா அவங்க ஃபுல்லாக வெயிலில் தான் நிற்கணும், காலையிலேருந்து ஈவினிங் நைட்டு வரைக்குமே. கைஸ் நான் பார்த்தீங்கன்னா கவுண்டர் மில் வந்துட்டேங்க. இங்கேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். பட் மழை வர ஆரம்பிச்சிருச்சு, சாரில் அடிச்சிட்ருக்குங்க. ஸோ ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த பார்சல் ஒன்று வாங்கிட்டு நம்ம போயிட்டு அன்பாக்சிங் பண்ணுவோம். அப்புறம் டைம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன ஓட்டலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி ஓட்டலாம். மழை வந்துச்சுன்னா கண்டிப்பாக ரேபிடோ ஓட்ட முடியாதுங்க. மழை வந்துச்சுன்னா ஜொமேட்டோ ஓட்டலாம். ஜொமேட்டோ ஓட்டினா கொஞ்சம் கிடைக்கும். மழை நல்லாவே வருதுங்க, சடச்சடன்னு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்குள்ளே நம்ம போயிட்டோம்னா பரவாயில்ல, கோப்ரோலாம் நனையுது. ரெயின் கோட்லாம் எடுத்து வச்சிட்டேன், வண்டியில் தான் இருக்குது. பட் அதை நிறுத்தி இறங்கி மாட்டணும். சரி பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா வந்துச்சுன்னா எங்கேயாவது ஒரு வகை நிறுத்திடலாம். குட் ஈவினிங் டு ஆல். மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 6:30 ஆச்சுங்க. நம்ம இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜொமேட்டோ லாகின் பண்ண போகிறோம். இப்போனா நைட் பீக்கு, அதாவது டின்னர் பீக் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். 7 மணிக்கு லாகின் டைமு. பட் 30 ஆச்சு, நான் ஒரு 1/2 hour இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் மெதுவாக ஜோனுக்குள்ளே போயிட்டு அப்படியே மெதுவாக ஆன் பண்ணிவிட்டு அப்படியே இன்றைக்கி ரன் பண்ணுவோம். மேபி இந்த வீடியோ புதன்கிழமை பார்க்குறக்கான வாய்ப்புகள் அதிகங்க. செவ்வாய்க்கிழமை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ட்ராவல் எடிட் பண்ணிடுவேன். அப்படி ட்ராவல் எடிட் பண்ண முடியல அப்படின்னா புதன்கிழமை தான் இந்த வீடியோ உங்களுக்கு வரும். கைஸ் அப்புறம் இந்த ரெயின் கோட்டு எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக. பட் செம்ம குவாலிட்டிங்க.
ஆனால் ரொம்ப பெருசாக போயிடுச்சு. எள்ளு போட்டேன். மேபி இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் நார்மலாக இருக்கும். ரொம்ப கம்மியாக இருக்கும். சரி ரெயின் கோட்டு தானே, சரி எள் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டேன். அது போட்டால் ஏதோ கிறிஸ்மஸ் தாத்தா மாதிரி இருக்குங்க. அதை போட்டால் அவ்வளோ பெருசாக இருக்குது. சரி செம்ம குவாலிட்டி. பட் அது ரைடிங் ஜாக்கெட்டாக யூஸ் பண்ணலாம். அது ஜொமேட்டோ அப்படிங்கிறதெல்லாம் சுரண்டி விட்டு இன்னும் கொஞ்சம் நாளில் நம்ம ரைடிங் ஜாக்கெட்டாக யூஸ் பண்ண போகிறோம் ஆல்ட்ரு பண்ணி. நார்மலாக ஒரு ரைடிங் ஜாக்கெட் வாங்கினோம்னா ஒரு 10 ரூபாலேருந்து 20 ரூபாக்குள்ளே இருக்கும். ஓரளவுக்கு குவாலிட்டியாக வாங்கணும் அப்படின்னாலும் 10லேருந்து 12 ரூபாக்குள்ளேயாவது மினிமம் வருங்க. கைஸ் இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 7:15 ஆச்சுங்க. ஃபஸ்ட் ஆர்டர் நமக்கு வந்துருச்சு. 1 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1 கிலோமீட்டர் ட்ராப்பு, 25 ரூபா கொடுத்துருக்காங்க. ஸோ நான் 6:45 வந்துட்டேன். பட் இருந்தாலும் நான் ஆன் பண்ணல. 7 மணிக்கு தான் ஆன் பண்ணேன். எதனாலன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக 6:55 பார்த்தீங்கன்னா ஏதோ வெளியூரில் ஆர்டர் போட்டு விட்ருவாங்க. அதான் பிரச்சனை. நம்ம ஜோனு வரைக்கும் 1 மணி நேரம் ஆகி போயிடும். அதனால் டின்னர் பிக்கை கம்ப்ளீட் பண்ண முடியாதுங்க. அதனால தான் நான் 7 மணிக்கு ஆன் பண்ணேன். ஸோ 7 to 11 நம்ம புக் பண்ணியிருக்கோம். ஸோ ரன் பண்ணுவோம் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 7 மணிக்கு நான் ஆன் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டின்னர் பீக் ஒரு இன்சென்டிவ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை அச்சீவ் பண்ணோம் அப்படின்னா 7 to 10 வந்து நம்ம ஒரு 5 ஆர்டர் எடுக்கணும். கைஸ் நமக்கு செகண்ட் ஆர்டர் ரிசீவ் ஆயிடுச்சுங்க. 0.97 கிலோமீட்டர் பிக்கப்பு, 1.79 கிலோமீட்டரில் ட்ராப்பு அக்செப்ட் பண்ணிடுவோம். மணி பார்த்தீங்கன்னா 8:44 ஆச்சுங்க. நம்ம 3வது ஆர்டர் பிக் பண்ணிட்டோம். ஸோ 3வது ஆர்டர் நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். துடியலூர் தான் போயிட்டுருக்கோம். ரிட்டன் வரும்போது ரொம்ப முக்கியமான ஒரு பிளேஸுங்க. லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு பிளேஸ் அங்கே இருக்குது. ஸோ அங்கே போயிட்டு ஒரு சில நினைவுகளை ஞாபகப்படுத்திட்டு நான் வரப்போகிறேன். பட் அந்த இடத்தமெல்லாம் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. ஸோ நான் போய் பார்த்துட்டு வரேன். அடுத்த விலாகில் அந்த ஒரு நினைவோடு நான் உங்கள் கூட ஒரு பயணிக்கிறேன். அது ஒரு ஸ்டோரிங்க, ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு ஸ்டோரி. கைஸ் நமக்கு பார்த்திங்கன்னா 4வது ஆர்டர் விழுந்துருக்குங்க. 13 கிலோமீட்டர் தள்ளி போட்டிருக்காங்க. ஸோ 116 ரூபா கொடுத்துருக்காங்க இந்த ஆர்டருக்கு. இதை போய் டெலிவரி பண்ணிட்டு வரைக்கும் இன்னொரு 1/2 மணி நேரம் ஆயிரும். மணி பார்த்திங்கன்னா 9:20 ஆச்சுங்க. 10 மணிக்குள்ளே 5 ஆர்டர் டார்கெட் பண்ணேன். பட் 4 ஆர்டர் தான் வந்திருக்கு. இதை முடிக்கிறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 45,000, 9:45. ஸோ 10 மணிக்குள்ளே 5 ஆர்டர் நம்மளால் கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்சென்டிவ் கட் ஆயிரும். அதுதான் அவங்க டார்கெட்டு. ஆக்சுவலாக நாளைக்கு வந்து பைக்கில் போகிறதா தாங்க பிளான் இருந்துச்சு. கரெக்டாக ஒரு 450 கிலோமீட்டர் தான். பைக் எடுத்தோம்னா கிளம்பிடலாம் தான் பிளான் பண்ணேன். பட் ஆல்ரெடி நமக்கு பார்த்திங்கன்னா தூக்கம் கொஞ்சம் பத்த மாட்டேது. இதனால் நாளைக்கு பஸ்ஸில் போகலான்னு ஒரு ஐடியா. பஸ்ஸில் போயிட்டோம்னா நிறையா ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு டைம் கிடைக்கும். மேக்ஸிமம் இந்த ஃபுல்லாகவே இந்த யூடியூப் சேனலில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா என்னோடய ஜேர்னியாக தாங்க இருக்கும். நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அது எல்லாமே இந்த யூடியூப்பில் போட்டுருவேன். இது பார்க்குற வியூஸுக்கு சப்ஸ்கிரைபர்ஸுக்குன்ட்டு கிடையாது. இது ஒரு ஆப்ஷன் தான். பட் இது எல்லாமே ஒரு மெமரிஸுங்க. இன்றைக்கி ஒருத்தர் இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாருங்க, ஹாய்னு. ரிப்ளை ஹாய்னு பண்ணியிருந்தேன். ப்ரோ மந்த்லி இன்கம் எவ்வளோ ப்ரோ வருது யூடியூப்பில் அப்படின்னு கேட்டிருந்தாருங்க. சரியான ஒரு மாதிரி ஆகிப்போச்சு. நம்ம சேனலுக்கு இன்கம்மா அப்படின்னு நானே ஒரு மாதிரி ஆச்சரியப்பட்டேன். ப்ரோ அமௌண்ட்டெல்லாம் வராது ப்ரோ, நான் வீடியோ போடுவேன், ஜஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன், அவ்வளோதான், என்னோடய வேலையை நான் செஞ்சுட்டே இருப்பேன் அப்படின்னு. அவர் வந்துட்டு என்ன ப்ரோ சொல்கிறீங்க, வியூஸ் எல்லாம் நல்லா தானே போகுது, அப்புறம் ஏன் ப்ரோ அப்படின்னாரு. ப்ரோ சத்தியமாக இல்லை ப்ரோ, அமௌண்ட்லாம் இது வரைக்கும் வந்ததே கிடையாது. இப்போ தான் ஒரு $15 மீட் ஆகிருக்கு. $100 ஆனால் தான் வித்ட்ராவும் பண்ண முடியும். ஸோ அதை நான் எதிர்பார்க்கவே இல்லை ப்ரோ. இது வந்து ஜஸ்ட் ஒரு மெமரிஸ் ஆர் போஸ்ட்டு. நம்ம பண்ணுறது எல்லாமே நான் ஒரு வீடியோவை கன்வெர்ட் பண்ணி போடுவேன், அவ்வளோதான். இது மூலமாக நான் ஒரு சம்பளத்தை நான் எதிர்பார்க்கல ப்ரோ. என்னோடய எஃபோர்ட் நான் ஒர்க்கில் போடுவேன், அதில் வர இன்கம் மட்டும்தான். ஸோ இதில் நான் எதிர்பார்க்க மாட்டேன் ப்ரோ அப்படின்னு நம்பவே மாட்டேன். வேணால் எனக்கு வந்து இன்கம் நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் சைடில் போடுறேங்க. இது வரைக்கும் நான் 2017 யூடியூப் ஆரம்பிச்சிருக்கேன். பட் இந்த சேனல் பார்த்திங்கன்னா 2021 டிசம்பர் என்னமோ தான் நான் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருப்பேன் ஜிம்மை பற்றி. ஸோ பட்டு நான் யூடியூப்பில் வந்து 2017 வந்துட்டேன். காலேஜ் முடிக்கும்போது 2016 வந்தேன். பட் அந்த சேனல்லாம் க்ளோஸ் ஆகிடுச்சுங்க. நான் ஃபஸ்ட்டெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் இருக்காதுங்க. யூடியூப்பில் ஜஸ்ட் ஒரு 10,000 வியூஸை வந்து மீட் ஆயிடுச்சுன்னா சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆயிரும். அதுதான் வந்து கான்செப்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் யூடியூபர்ஸ் நிறையா பேர் உள்ள வரங்காட்டிக்கு ஒரு சின்ன டார்கெட் வைக்கலான்னு சொல்லிட்டு வாட்ச் ஹவர்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இப்போ ஷார்ட்ஸுக்கெல்லாம் வியூஸ் கவுண்டிங் கொண்டு வந்துருக்காங்க. இப்போ எனக்கு எலிஜிபிள் ஆனது பார்த்திங்க அப்படின்னா 4000 வாட்ச் ஹவர்ஸு, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தால் போதும் சேனல் எலிஜிபிள் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அது எனக்கு எலிஜிபிள் ஆயிடுச்சு. பட் எனக்கு இன்கம் வர்றது கிடையாதுங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு பெருசாக எஃபோர்ட் போட மாட்டேன். வீடியோ போஸ்ட் பண்ணுவேன். பட் டக்குன்னு டெய்லியுமெல்லாம் என்னால் வீடியோ போட முடியாது. ஒரு வீடியோ போட்டோன்னா ஒரு வாரம், ஒரு நாள், 10 நாள் ஆயிரும். ஒரு சில நாள்லாம் பார்த்திங்கன்னா 2-3 மாதம்லாம் போடவே மாட்டேன். இடையில ஒரு வருஷம் குட் பை சொல்லிட்டு போயிட்டுனாச்சு. அதனால் நான் யூடியூப்பில் வந்து சம்பாதிக்கணும் அப்படிங்கிறக்காண்டி நான் யூடியூப் போட மாட்டேன். பட் அதில் சம்பாதிச்சோம் அப்படின்னா அது ஒரு பெனிஃபிட் தான். இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் மாதிரிங்க. எப்போவுமே லைஃப்பில் ஒரே ஒரு இன்கம் மட்டும் ஃபேஸ் பண்ணி இருந்தால் அப்படின்னா லைஃப்பில் வந்து முன்னேக்கே வர முடியாது. ஒரு 4-5 சோர்ஸ் ஆஃப் இன்கம் வந்து நம்ம லைஃபுக்கு கண்டிப்பாக வேணும்.
நம்ம ஃப்யூச்சர் பிளான் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. அதான் என்னோடய மிகப்பெரிய எய்மு. பட் அதுக்கான எஃபோர்ட்லாம் நிறையா போட்டு தான் இருக்கேன். பட் ப்ராக்ரஸ் வந்து ரொம்ப பெருசுங்க. எக்ஸ்பென்ஸ் ரொம்ப 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 எக்ஸ்பென்ஸு. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப காலம் இழுக்கும். அந்த காலம் வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். எனக்குன்னு ஒரு காலம் வரும். அப்போ வந்து இதே வீடியோவை கட் பண்ணி நான் போட்டு அந்த இடத்துல நான் உட்காருவேன். வீடியோ பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் என்னோடய எக்ஸ்பென்சிவ் என்ன அப்படிங்கிறது எனக்கும் என்னை சுற்றி இருக்கிற 4 பேருக்கு மட்டும் தான் எனக்கு தெரியும். அது மிகப்பெரிய ஒரு சஸ்பென்ஸுங்க, யாருக்குமே தெரியாது. நிறையா ஸ்டோரிஸ் இருக்குது, நிறையா கட்டுக்கதைகள் இருக்குது, நிறைய வரலாறுகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே கலந்து தான் இந்த லைஃப்பை ரன் பண்ணிருக்கேன். இப்போ நான் பண்ணுறதுக்கு பின்னாடி 1008 காரணம் இருக்குது. அந்த காரணத்தை நான் காலம் போக போக சொல்கிறேன். ட்ராவல் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குங்க. இருக்க போகிற லைஃபு எவ்வளோ நாள்லாம் தெரியாது, யாருக்குமே தெரியாது. அடுத்த செகண்டு கூட என்ன நடக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. இருக்கிற விஷயங்களை ரொம்ப அனுபவிச்சுக்கணும். என் லைஃப்பில் நான் நிறைய ட்ராவல் பண்ணது கிடையாது. டிப்ளமோவெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா நான் ட்ராவல் பண்ணவே ஆரம்பித்தேன். அதுவும் ரொம்ப பெருசாலாம் ட்ராவல் பண்ணியிருக்க மாட்டேன், சின்ன சின்ன இடங்களுக்கு மட்டும்தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் அதிகபட்ச தூரமாக போனதே பார்த்திங்கன்னா திருப்பூர் வரைக்கும் தான். அதாவது ஒரு 12th டிப்ளமோ ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் வரைக்குமே பார்த்திங்கன்னா அதிக தூரமே அது மட்டும் தான். இப்போ தான் லைஃப்பில் கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும், அனுபவிக்கணும், லைஃப்பை வந்து அப்படியே ரன் பண்ணி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இன்ட்ரெஸ்ட்டே வந்துச்சு. பொதுவாக எனக்கு காசு சேர்த்து வைக்க பிடிக்காதுங்க. எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் அதை செலவு பண்ணிடுவேன். பட் சேர்த்து வைக்கணும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு நமக்கு அமௌண்ட் மட்டும்தான் ஹெல்ப் பண்ணும். அந்த டைமில் யார்கிட்ட கேட்டாலுமே அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது வந்து நம்மளால் வாங்க முடியாது. அது எனக்கு கண்டிப்பாக தெரியும். பட் என்னால் வந்து சேர்த்து வைக்க முடியலை. நான் எவ்வளோ சேர்த்து வச்சுருந்தாலும் இப்போ இந்த மந்த் ஒரு பிளான் போடுறோம் அப்படின்னா அது 10,000 சம்பாதிக்கணும் அப்படின்னா அந்த 10,000 இந்த மாதிரி கூட நான் எவ்வளவோ பண்ணி போயிடுவேன். மார்ச் 10ஆம் தேதி இப்போ கோவா போயிருந்தேங்க. அது அந்த விளாகெல்லாம் நான் போடவே இல்லை. பட் அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மே மாதம் வந்து ஒரு கோவா போயிருந்தோம். ஏன் அதுக்கு பிளான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டோம். ஸோ அந்த டைமில் வந்து எங்கள் பட்ஜெட் பெருசாலாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள் பட்ஜெட் தான் போடுவோம். அங்கே போய் ட்ராவல் பண்ணணும், தங்கணும், இருக்கணும், சுற்றி பார்க்கணும். நான் சொல்கிற இந்த ஒரு வாரத்துக்கு கணக்கு போட்டிங்க அப்படின்னாலே உங்களோட எக்ஸ்பென்சிவ்க்கு நீங்கள் ஒரு இதை விட அதிகமாக சொல்லுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 5 நைட்டு தங்குறேன், 6 டேஸ் தங்க போகிறேன் கோவாவில். பீச் ஓரமாக ஒரு ரெசார்ட்டோ இல்லை ரூமோ எனி ஒன் ஏதாவது ஒன்று தங்க போகிறேன் அப்படின்னா உங்களோட அப்ராக்சிமேட்டான ஒரு எஸ்டிமேஷன் எவ்வளோ இருக்கும். பட் என்னோடய எஸ்டிமேஷன் நான் கடைசி சொல்கிறேன். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் வந்து இவ்வளோ தான் சிம்பிளாக தான் போடுவேன். ரொம்ப எக்ஸ்பென்ஸாலாம் போக மாட்டேன். இந்த ரோட்டு கடையில் சாப்பிட்றனாலும் சாப்பிடுவேன். சாப்பிட்றதுக்கு வயிற்றுக்கு சாப்பிட்டா போதுங்க. அதே காசு நிறையா இருந்துச்சு அப்படின்னா 5 ஸ்டார் ஹோட்டலில் கூட சாப்பிடுவேன். காசு எந்த அளவுக்கு இருக்கோ அது தகுந்த மாதிரி நம்ம லைஃப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்குவேன். ப்ளீஸ் ரைடு ஸ்லோலி. ஆமாம் 65 தாங்க போகிறேன். அதேங்க இப்போ 5 நைட்டு 6 டேஸ் தங்குறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக நீங்கள் கணக்கு போடுற மாதிரி இருந்தால் 15,000 நீங்கள் போட்டிருப்பீங்க அப்படின்னா ஓகேயா? இல்லை அதை விட கம்மியாக போட்டிருக்கீங்களா? இல்லை அதை விட அதிகமாக போட்டிருக்கீங்களா? எனக்கு தெரியல. பட் என்னோடய பிளான் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 10,000 தான். 10,000 எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம். ரூமுக்கு சாப்பிட்றதுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க. எவ்வளோ வேணால் சாப்பிட்டுக்கலாம், எவ்வளோ வேணால் செலவு பண்ணிக்கலாம். பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக போக மாட்டோம். எங்களுக்கு எவ்வளோ பட்ஜெட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு வந்துடுவோம். அதான் லைஃபு. அதே மாதிரி தான் நாங்களும் பிளான் பண்ணி போவோம். அதே மாதிரி தான் 10,000 பிளான் பண்ணி ஆளுக்கு 980 நான் பேலன்ஸ் கொடுத்தேன். 7 பேர் போயிருந்தோம் கோவாக்கு. அந்த டைமில் நிறைய பிளான்ஸ் இருக்குங்க லைஃப்பில். அடுத்தடுத்து என்ன பண்ணலாம். ஆனால் நமக்கு லைஃப் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாகவே இருக்க மாட்டேது. ஸோ அதனால தான் எதுவுமே பண்ண முடிய மாட்டேது. ஒரு விஷயத்தை நான் பண்ணணும்னா அதை பாதியோடு விட்டுட்டு வந்துடுவேன். அது ஒரு மிகப்பெரிய என்னோடய மைனஸு. பட்டு எல்லாத்துக்கும் ஒரு சில காலம் எடுத்துக்கும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிருக்கேன். இந்த ட்ராவலும் அதுக்காண்டி தான். இந்த 30 நாளும் அதுக்காண்டி தான். இந்த 30 நாள் கழிஞ்சு லைஃப் வந்து எப்படி மாற்றணும் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக மாற்றுவேன்னு ஒரு நம்பிக்கை. வெயிட் பண்ணி vlog-ஆ பாருங்கள். கைஸ் லாஸ்ட் நாள் பார்த்திங்கன்னா அந்த பேமெண்ட் கார்ட்டை மறந்துட்டேங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா 4 ட்ரிப் பார்த்துருக்கோம். 2.8 hours லாகின் வந்திருக்கோம். 4 ஆர்டர் பார்த்துருக்கோம். 287 rupees வந்துருந்துச்சுங்க. முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 12,554 earn பண்ணியிருந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா மண்டே. ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டு பார்த்திங்கன்னா 13 ஜூனு. பட் இது 10ஆம் தேதி வீடியோ நினைக்கிறேன். 287 rupees. டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 12,841 earn பண்ணியிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டேக் கேர்.